ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கு. அதாவது இந்த வாரம் நாமினேஷன். ஸோ எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ள வருவாங்க அப்படி பார்த்தா நாமினேஷனில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி டப்பான்னு அந்த நாமினேஷனில் வராத ஒரு காரணத்தினாலேயே நான் தெரியல, இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 9ஓட செகண்ட் ஃபைனலிஸ்ட், ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் வந்து டிடிஎஃப் வாங்கின அரோரா, ரெண்டாவது வந்து நம்ம சபரி வந்திருக்கான்ற ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன நடக்குது? அப்போ இந்த வாரமும் ஃபுல் நாமினேஷன்லாம் இல்லையா? நாமினேஷன் ப்ராசஸ் வச்சுருப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யாரெல்லாம் நாமினேஷன் வந்தாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேராவது வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா அந்த 6 பேரில் டிக்கெட் ஃபினால வாங்கினவங்க அவங்க அரோரா டபால்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ 5 பேராவது வருவாங்களே அப்படின்னு பார்த்தா அதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு இப்போ அவங்க வராத காரணத்தினால ஒரு இந்த வாரம் வந்து எஸ்கேப்பு. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனல் வாரம் தான். ஸோ அதனால் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக நம்ம சபரி உள்ளே வந்திருக்காரு. சூப்பர். ஸோ இப்போ மீதி இருக்கிற விக்ரம், சாண்ட்ரா, கானா வினோத், திவ்யா இவங்க 4 பேரும் வந்துட்டு இந்த வாரம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. என்ன நடக்குது? அப்போது ஒரு எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கா? ஆஹா, ஒரே ட்விஸ்ட்டு போல் ட்விஸ்ட்டாக இருக்குது. நம்ம என்ன நினச்சோன்னா இந்த வாரம் வந்துட்டு மேக்ஸிமம் வரும், பட் ஆனால் வந்துட்டு ஏதோ பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்துட்டு யாராவது எலிமினேட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்காது. ஒரு வேளை வந்து எவிக்ஷனை கேன்சல் பண்ணது. ஏன்னா மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேரில் 5 பேர் வந்து ஃபினாலே வரதுக்கு வேணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்துட்டு ஃபினாலே வரத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பணப்பட்டு எடுக்கணும், மீதி இருக்கிறது. ஏன்னா நேற்று சுபிக்ஷா அமுச்சு விட்டாங்க அவசரப்பட்டு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து இருக்காது அப்படின்னு நினச்சேன், பட் இருக்கும் போல இருக்குது. செம்ம ட்விஸ்ட்டு. ஸோ இப்போ நாமினேஷனில் மொத்தமே 4 பேர் தான். விக்ரம், சாண்ட்ரா, கானா வினோத், திவ்யா. ஆஹா, என்ன நடக்க போது தெரியலையே. இந்த 4 பேர்னா கானா வினோத்துக்கு எப்பயுமே ஓட்டு நல்லா ஒரு சூப்பரான ஓட்டு இருக்குது. திவ்யாவுக்கும் வந்து ஓட்டு இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு சர்ச்சை ஒன்று போயின்னு இருக்கு. விக்ரம், சாண்ட்ரா, விக்ரமுக்கு செம்ம ஓட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஓ, இந்த வாட்டி அப்போ விக்ரம் தூக்குறதுக்காக ஒரு வேலை பண்ணியிருக்காங்களா? விக்ரம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஓட்டு சுத்தமாக வரல. போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாக்கு மேலே அவர் தான் இருந்தார். சப்போஸ் விஜய் பவர்தன் கமருதீனுக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா ஓட்டு அடிப்படையில் பார்க்கும்போது விக்ரம் தான் வந்து போக வேண்டிய ஆள். அதேமாதிரி நேற்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி விக்ரம் வந்து போட்டு செம்ம அடி அடிச்சிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு அந்த ஃபினாலேக்குள்ளே போகாமல் இருக்கிறது விக்ரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.